கூடிய சீக்கிரமே போலீஸ் ஆஃபீஸராக ராஜியை பார்க்குறதுக்கு நீங்களும் விரும்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்த கோமதி ராஜியும் பேசிக்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க ராஜி கிட்ட, ராஜி, இவனோட நடவடிக்கையே சரியில்லடி. இல்லைன்னா நீ பரீட்சை எழுதுறதுக்கு சென்னைக்கு போகும்போது கூட உன் கூட வராமல் இருப்பானா? அதனால் இவனுக்கு பின்னாடியே போய் எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கிறது கண்டுபிடிச்சே ஆகணும்டி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உடனே ராஜியும், அதைத்தான் அத்தை நானும் நினச்சேன். ஏன்னா சார் இப்போல்லாம் உண்மையை எதையுமே சொல்கிறதே இல்லை, ரொம்பவுமே டோட்டலாக ஆளே மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பற்றி ராஜியும் சொல்ல, உடனே அதுக்கு தாண்டி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், உங்களுந்து வரான் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே தன்னோட சட்டையோட கையை மடக்கி விட்டுட்டே வெளியில் வர்ற கதிர், அம்மா எனக்கு காலையில் டிஃபன் வேண்டாம்மா, நான் தான் அந்த பேஷண்ட் இருக்காருல்ல அவரை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன்ல ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே கோமதியோ, தெரியுமே எங்களுக்கு தான் நீ சாப்பிட மாட்டேன்னு, இன்னைக்கு புதன்கிழமையாச்சு, அதனால் நீ கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி உனக்கு ஒன்றும் சமைக்கலப்பா, போ உனக்கு முக்கியமான உன்னோட பேசஞ்சர் இருப்பாங்க, போ அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பேச, உடனே ராஜியும், ஆமாப்பா ஆமாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறாங்க. அதே சமயம் வாங்க அவன் போயிட்டான், நீ நம்மளும் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணவாடி, இங்கே தான் நிற்கிறாங்க தெரு முனையில் அப்படின்னு கோமதியும் சொல்ல, அந்த கால் டாக்ஸியும் வர பின்னாடியே அங்கே 2 பேருமே ஏறிக்கிறாங்க. அதே சமயம் அங்கே கதிர் ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் இங்கே வந்துட்டேங்க, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் வந்தாச்சு, இதோ அங்கதான் நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் பேச, வந்துட்டேன் அப்படின்னு முத்துவேலும் கதிர் கார்ல ஏறி போக, அத்தை என்னத்தை அப்பா போறாரு அப்படின்னு ராஜியும் கேட்குறாங்க. அதாண்டி எனக்கும் விளங்கலை, எதுக்கு உன் அப்பா அதில் போகிறாரு, அதுவும் கதிர் கூட பேசிக்கு வரா, என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல, அத்தை இப்போ என்ன இவ்வளவு தூரம் கார் போய்கிட்டே இருக்கு, அம்மா இன்னும் போகணுமா என்னம்மா அப்படின்னு டிரைவர் கேட்க, உடனே கோமதியோ, ஆமாப்பா ஆமாம் அந்த காரை பின்னாடியே நீ ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்னு பின்னாடி உட்காந்துட்டு சொல்ல, கோமதியும் நெகத்தை குறிச்சிக்கிட்டு என்னடி நடக்குது அப்படின்னு கேட்க, உடனே ராஜியும், அதாத்த எனக்கும் புரியல, அப்போ அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையா, அப்பாவை தான் கதிர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு இத்தனை நாளாக நம்மக்கிட்ட மறைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அங்கே ட்ரிச்சி போய் சேர்ந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலும் வந்துட அங்கே உள்ளே போகிறாங்க கதிரும் முத்துவேலும். கோமதியும், அடியே இந்தாடி இந்த மாஸ்கை எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்கை எடுத்து கொடுக்க, கோமதியும் அங்கே ராஜியும் மாஸ்கை போட்டுகிட்டே போகிறாங்க. அங்கே போய் எங்கே காணமே அவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டலில் ராஜியோ, அதோ அங்கே பாருங்க அத்தை அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கதிருக்கு ராஜியும் கோமதியும் பின்னாடி வர்றது தெரியாததால் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் டாக்டர்கிட்ட முத்துவேலோட ட்ரீட்மெண்ட் பற்றின விஷயத்தை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு மெடிசன்ஸ் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிடுறாரு. அதே சமயம் முத்துவேலுக்கு ஃபோன் எழுந்துருச்சு, அப்படியே போய் பேசிக்கிட்டு இருக்காரு நடந்துக்கிட்டே. இந்த கேப்பை விட்டால் நம்ம உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டரோட ரூமை நர்ஸ் கிட்ட கேட்டுட்டு, ப்ளீஸ் மேடம் உள்ள டாக்டரை பார்த்தே ஆகணும் இமீடியட்டாக, இப்போ வெளியில் வந்தாங்கல்ல பேஷண்ட்டு, அவங்கள பற்றின விசாரிக்கணும் அப்படின்னு ராஜியும் சொல்ல, உடனே சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உள்ளே போகும் பொழுது டாக்டர்கிட்ட ராஜி சொல்கிறாங்க, மேடம் இப்போ முத்துவேல்னு ஒரு பேஷண்ட் வந்தார் இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, உடனே பேஷண்ட்டோட சீக்ரெட் எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாதுமா, அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் நாங்கள் சொல்லணும், அது இது டாக்டர்ஸோட ஒரு ரூல்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்ல, உடனே டாக்டர் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், நான் தான் அவரோட பொண்ணு, இதோ இவங்க என் அத்தை அவரோட தங்கச்சி, அதனால் நாங்கள் 2 பேருமே அவருக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் சொல்கிறாங்க அவருக்கு கேன்சர்மா அப்படின்னு. அப்படியே ராஜிக்கு அதிர்ச்சி ஆகிடுது. கோமதியோ, என்ன சொல்கிறீங்க மேடம், என் அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு கேட்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கம்மா, ஆனால் ஒன்று, அவரோட கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருது, முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பெட்டராக இருக்காரு, அதுக்கு காரணம் அவர் கூட்டிகிட்டு வந்தாரே ஒரு யங் மேன், அவர் தான், ஆனால் ரொம்ப பங்க்சுவல்மா, என்ன ஆனாலும் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவார், நாங்கள் எதுக்கெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஃபேவராக அவர் தான்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரும் உங்களுக்கு ரிலேட்டிவாக இருந்தால் உண்மையிலேயே யூ ஆர் லக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே டாக்டர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ராஜியும் கோமதியும் கீழே உட்காந்து கதறி அழுகிறாங்க. மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் வாங்கிட்டு மீதி பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு வர்ற கதிர் அங்கே முத்துவேல் உட்காந்துருப்பாரு அப்படின்னு டாக்டரோட ரூமுக்கு முன்னாடி போட்டிருக்கிற சேரில் வந்து பார்க்க அங்கே முத்துவேல் ஃபோன் பேசிக்கிட்டு தள்ளி நிற்கிறாரு. அதே சமயம் ராஜியும் கோமதியும் மாஸ்க் எல்லாத்தையும் கழட்டி எரிச்சிட்டு அப்படியே கதிரோட காலில் கட்டி விழுந்து அழுகிறாங்க. உடனே ராஜி நீ எங்க அம்மா நீங்கள் எங்கம்மா இங்கே அப்படின்னு கேட்க கதிர் இனிமேலும் நீ என்னை ஏமாற்ற முடியாது கதிர், எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது, அவருக்காகத்தான் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கங்கிறத என்கிட்ட ஏன் கதிர் மறைச்ச அப்படின்னு சொல்ல உடனே அங்கே முத்துவேல் திரும்புறதுக்குள்ள ராஜியையும் கோமதியையும் தரத்தரன்னு இழுத்துட்டு 2 பேரும் பேசாமல் இருங்க, உங்கள் 2 பேர்த்துக்கும் உங்கள் மாமாவுக்கு இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் அவர் மனசு வருத்தப்படுவார், தயவு செஞ்சு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அதை பற்றி எல்லாம் காமிச்சிக்க வேண்டாம், பேசாமல் வந்த மாதிரியே நீங்கள் திரும்பி போயிடுங்க, நான் மாமாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கதிரும் சொல்ல உடனே ராஜியும் இல்லை கதிர் எங்கள் அப்பாவை பார்க்கணும், நான் பேசணும், நான் எங்கள் அப்பா கிட்ட இருக்கணும் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அதுக்கான ஏற்பாடுங்களை பார்க்கலாம், நான் உனக்கு ஊருக்கு வந்து செஞ்சு தரேன், ஆனால் இப்போ அவருக்கு வந்து உனக்கும் அம்மாவுக்கும் இவரோட பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிருச்சுங்கிறத நீ தயவு செஞ்சு வெளியில் காமிச்சிக்காத ராஜி, அவரை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ நீ அவரை பார்த்தனா நிச்சயமாக அவரோட எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு அவரோட ஹெல்த் இன்னும் ஸ்பாயில் ஆயிரும், ப்ளீஸ் புரிஞ்சுக்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிர் சொல்ல ஓகே கதிர் நான் அழுகவே மாட்டேன், அப்போ ப்ராமிஸ் பண்ணு உங்கள் அப்பாவோட ஹெல்த்தை நம்ம தான் சரி பண்ணணும், அவர்கிட்ட எமோஷ்னல் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம நல்லா பிஹேவ் பண்ணி அப்படின்னு சொல்ல உடனே கண்ணீரை தொடச்சிக்கிட்ட ராஜியும் கோமதியும் நிச்சயமாடா எங்கள் அண்ணனை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சோகத்தை மறைச்சிக்கிட்டு 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் அங்கே வீட்டுக்கு போன உடனே அடுத்த நாள் காலையில் நைட்டு முழுக்க தூங்காத ராஜி சோகமாக உட்காந்துருக்க வெளியில் போஸ்ட்மேன் வந்துட்டு அம்மா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கிறாரு பெல். உடனே ராஜ் வெளியில் வந்து போஸ்ட்மேன் கொடுத்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ராஜி போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து கிளியர் பண்ணி இருக்க அவார்டிங் செரிமனி அங்கே சென்னையில் ஏற்பாடு பண்ணி இருக்கிறதால அவங்க ஃபேமிலியோட வரலான்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு லெட்டரில். அதை பார்த்துட்டு ராஜி அப்பாட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கணும் கதிர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முதல்ல கண்ணீரை தொட வா உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட ராஜியை அழைச்சிட்டு போக ராஜியும் முத்துவேல் காலில் விழுந்து அப்பா நான் போலீஸ் ஆகிட்டேன்ப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல முத்துவேலோ எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அது மட்டும் இல்லைப்பா எனக்கு அவார்டு கொடுக்குறாங்கப்பா, கோல்டு மெடல்ப்பா, நீங்களும் அம்மாவும் கூட வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுகுறாங்க. இதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் வேணும், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, அதை விட இப்படி ஒரு மருமகனை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிம்மா சென்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாரு. உடனே சக்திவேலோ அண்ணே எனக்கு தெரியும் எப்போவோ தெரியும் உங்கள் மருமக மேலேயும் உங்கள் மக மேலேயும் பாசம் இப்போல்லாம் பொங்கி வழிஞ்சோடுதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, இந்த ஓடுகாலி தான் வந்து போலீஸ் ஆகிட்டேன்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கானா, அவள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் சென்னை போகிறீங்களா அப்படின்னு வழக்கம் போல் சொத்துக்காக ராஜியையும் முத்துவேலையும் சேர விடாமல் திட்டிக்கிட்டு இருக்காரு சக்திவேல். உடனே முத்துவேல் சொல்கிறாரு டேய் சக்தி என்ன இருந்தாலும் இது ஒரு கொடுப்பின தானடா, தான் பெத்த புள்ள அங்கே போய் மேடை ஏறி சிஎம் கையால் மெடல் வாங்குறத கண்குளிர பார்க்கறதுக்கு, அதனால் நானும் வடிவும் போய்த்தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்ல சரிண்ணே சரி புரியுது என்ன இருந்தாலும் எனத்தோட தானே சேரும், உங்கள் பிள்ளையும் உங்கள் மருமகனும் தானே உங்களுக்கு தேவை, நானும் என் பையனும் உங்களுக்கு ஆகாதப்பட்டவங்க தானே அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு அப்படியெல்லாம் இல்லடா சக்தி அப்படின்னு எனக்கு புரியுதுண்ணே, அடியே மாறி வாடி போலாம் நம்ம வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும் சித்தப்பா நீங்கள் என்ன அப்பாவுக்குன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு வாயெடுக்க கதிர் கண்ட்ரோல் பண்ணிடுறாரு.